அன்பார்ந்த கத்தோலிக்க உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்டம் பொதுநிலையினர் பணியகத்திலிருந்து வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நாம் இங்கு கூடியிருப்பது உங்களோடு வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறுக்கான திருவழிபாட்டு வாசகங்களை அன்பியங்களில் நாம் எப்படி இறை வார்த்தையை தியானித்து தங்களுடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து பகிர்ந்து கொள்வார்களோ, அதே போல இந்த வாரத்தினுடைய 3 வாசகங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அருமை சகோதரர் கோல்டன் அவர்களும், திருமதி வினிதா அவர்களும், திருமதி கரோலின் அவர்களும் நமக்காக இந்த பணியகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக முதலில் வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இவர்களுக்கு சில நிமிடங்கள் சகோதரர் கோல்டனுக்கு முதல் வாசகத்தை வாசிப்பதற்கு நேரத்தையும், சகோதரி வினிதா அவர்களுக்கு 2ஆம் வாசகத்தை வாசிப்பதற்கு நேரத்தையும், சகோதரி கரோலின் அவர்களுக்கு நற்செய்தி வாசகத்தை வாசிப்பதற்கான நேரத்தையும் இப்பொழுது கொடுப்போம். அவர்கள் வாசகங்களை வாசித்துவிட்டு அவர்களுக்கு பிடித்த இறை வார்த்தையை எடுத்து அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசகத்தை வாசித்து இருக்கிறார்கள், தியானித்து இருக்கிறார்கள். இப்பொழுது வாருங்கள் பார்ப்போம் அவர்களுக்கு பிடித்த இறை வார்த்தை என்ன என்பதை. நான் இந்த முதல் வாசகத்துல நமக்கு இந்த வாரம் முதல் வாசகமா கொடுக்கப்பட்டது 1 அரசர்கள் 3வது அதிகாரம். அதுல எனக்கு தொட்ட என்ன நான் ஆண்டவரோடு கூட பேச வச்ச அந்த இறை வார்த்தை 3வது அதிகாரத்துல 7-8. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இந்த வார்த்தை தான் என்னைய குறிச்சதான நிலையை எனக்கு உணர்த்தினது. நம்ம அந்த பகிர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இரு சகோதரிகளிடையும் அவங்களுக்கு பிடித்த இறை வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரி, உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தை இந்த 2ஆம் வாசகத்திலிருந்து ரோமையர் 8ல 30வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான இறை வார்த்தை. சகோதரி, உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தை இன்றைய நற்செய்தியில் இருந்து. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13 இறை வசனங்கள் 44 முதல் 52 வரை. இதுல எனக்கு பிடித்த அல்லது என்னை தொட்ட வசனம் என்னன்னா, முதல் வசனம் 44 புதையல் உவமை. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப தொட்ட வசனம். ரொம்ப அருமை. 3 பேருமே அந்த வாசகத்தினுடைய மைய கருத்தை பிடித்து நமக்கு அவர்களுக்கு பிடித்த வார்த்தையாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் உடனடியாக ஏன் இவர்களுக்கு இந்த இறை வார்த்தை தொட்டது, அந்த இறை வார்த்தை எப்படிப்பட்ட தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். முதலில் சகோதரர் கோல்டன், ஏன் உங்களுக்கு இந்த இறை வார்த்தை பிடித்தது? எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த இறை வார்த்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தியது? இந்த வார்த்தையை இந்த முதல் வாசகத்தை நான் தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தையில நான் ஒவ்வொன்றா வாசித்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை தொட்டதுக்கான காரணம், இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய நிலைப்பாடை எனக்கு உணர்த்துச்சு. நான் யார், நான் என்னுடைய மென்டாலிட்டி என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, இவ்வளோ எல்லாமே ஒரு பின்தங்கின நிலையில இருக்கிற நம்ம மேல கடவுள் கொண்டுள்ள அன்பு, அவருடைய திட்டம், இத எனக்கு உணர்த்துச்சு. இப்போ இந்த வசனத்துல மீண்டும் வாசிக்கிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை. எனக்கு அடுத்தது என்ன செய்யணும்னே தெரியாது.
இப்போ ஒரு படிப்பு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா படிப்புக்கு ஒரு 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 கட்டத்துக்கான படிப்பு முடிச்சுன்னா அடுத்ததுல என்ன படிக்கணுன்ற ஒரு விஷயம் நாலேஜ் எனக்கு தெரியாது. ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்க அடுத்தடுத்து எனக்கு பதவி உயர்வுகள் கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன்ஸ் தராங்க, எனக்கு அடுத்தடுத்து என்னுடைய வேலைகளை அதிகமாக்குறாங்க. அது என்ன அதுக்கான தகுதி எனக்கு துளி கூட கிடையாது. இது என்னுடைய ஒரு சின்ன சாட்சியா நான் பதிவிட விரும்புறேன். அந்த என்ன நான் செய்யணும் அப்படின்ற ஒரு துளி கூட நாலேஜே இல்லாத என் மேல கடவுள் பாராட்டின இலக்கம் என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, இவன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்குவோமே அப்படின்னு என்னை விட அதிகமா படிச்சவங்க, ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு சின்ன போஸ்டிங்ல இருக்கிற என்னை என்கிட்ட அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் பத்தி நினைக்கும் பொழுது தாவீது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு அவருடைய பிள்ளை. அவருக்கு கிடைக்காத அந்த ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு கிடைச்சிருக்கு. சாலமோனுக்கு ஆண்டவரே தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த ஒரு ஆசீர்வாதம் தாவீதுக்கு கிடைக்கல. பவுலடிகளார பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க கொரிந்தியர்லயே ஒரு வசனத்துல சொல்றாங்க, நான் காலம் தப்பி பிறந்த பிள்ளை போல பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நிலைப்பாட ரொம்ப அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பின்தங்கின ஒரு நிலைப்பாடு அப்படின்னு அவங்க தங்கத்தாங்களே அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நிலையில இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், எனக்கு ஸ்பெஷல். நானே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நான் கேட்ட காரியம் அதுதான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு சரியான ஒரு நாலேஜ் இல்லாத எனக்கு மேல இவ்வளவு பொறுப்பு கொடுக்குறீங்களே ஆண்டவரே, அதை நான் வெற்றிகரமா செய்யறதுக்கு எனக்கு கூட இருந்து உதவி செய்றீங்களே ஆண்டவரே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆண்டவரே நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், மகனே நீ எனக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் தான். உன்னுடைய படிப்பு எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, உன்னுடைய போஸ்டிங் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நீ எனக்கு ஒரு ஸ்பெஷல், நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். நீ அவனை தனியா தான் வச்சிருக்க. ரொம்ப அருமையா தன்னுடைய உள்ள கிடங்கிலிருந்து நீங்க உங்களுடைய அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இப்பொழுது ஒரு சாட்சியாக வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. உண்மையிலேயே கடவுள் நம்ம ஸ்பெஷலா பாவிக்கிறார் அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. கடவுள் ஏன் ஒருத்தரை ஸ்பெஷலா பாவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதல் வாசகம் நமக்கு ஒரு அருமையான விளக்கத்தையும் தருகிறது. ஏன் சாலமோன் வந்து ரொம்ப ஞானமிக்கவராக இருந்தார் அப்படின்னா, அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க, அவருக்கு நிறைய படை புலங்கள் தேவைப்பட்டது, நிறைய செல்வங்கள் தேவைப்பட்டது. மற்ற அரசர்களைப் போலவே அவரும் அது வேணும் இது வேணும், நாடுகளை அழிக்க எனக்கு வலிமை வேணும் அப்படிலாம் அவர் கேட்கல. ஆனா அவரு ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு எதுவும் வேண்டாம், ஈவன் எனக்கு ஆயுள் காலம் கூட அவர் பத்தி கேட்கல, ஆனா எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த ஞானம் என்பது இறைவனை தேடுவது. அந்த தேடலை அவர் தன்னுடைய வாழ்வில் கொண்டிருந்ததால் தான் ஆண்டவர் அவரை ஸ்பெஷலாக பாவிக்கிறார், வாழ்க்கை முழுவதும் அவரை ஸ்பெஷலா வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பகிர்வும் உணர்த்துகின்றது. சாலமோனும் நமக்கு அதை தான் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதை ஒட்டி 2ஆம் வாசகத்திற்குள் நாம் செல்வோம். 2ஆம் வாசகத்தில் இருந்து சகோதரி ஏற்கனவே ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை, எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு இறை வார்த்தை அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கான காரணம், ஏன் அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் சிறிமெடுப்போம். எனக்கு பிடிச்ச இறை வார்த்தை என்னன்னா, கடவுள் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கின்றார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கியிருக்கின்றார். இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எரேமியாவை கடவுள் அழைக்கும் போது சொன்ன வசனம், தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்தேன் அப்படின்னு கடவுள் அழகா எரேமியா இறைவாக்கினர்கிட்ட சொன்ன வசனம். ஆனா கடவுள் வந்து தமக்கு பணி செய்ய எரேமியா இறைவாக்கினர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே அவரை அறிஞ்சிருக்காங்க. இத நான் நினைவுல வச்சிருக்கேன். அப்புறம் 2வதாக நம்ம அன்னை மரியாவை நம்ம பார்க்கும்போது எத்தனையோ யூத பெண்கள் இருக்காங்க. இருந்த போதிலும் அவங்க வந்து அன்னை மரியாவை கடவுள் வந்து முன்குறிச்சு வச்சு அவங்கள பாவ மாசு மறு இல்லாம உருவாக்கி
அருமை சகோதரி, ரொம்ப அருமையாக பழைய ஏற்பாட்டிலிருந்தும் அன்னை மரியாளுடைய வாழ்விலிருந்தும் நீங்கள் எடுத்துக்காட்டுகளை குறித்து ஏன் உங்களுக்கு இந்த இறைவார்த்தை பிடித்தது என்று கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த இறைவார்த்தை உங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் பல பேருக்கு அது பலன் கொடுக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா சாமி. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க இந்துன்னா அதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி தீவிரமா இருக்கக்கூடிய நபரை எங்களுடைய கல்யாண வாழ்க்கையின் மூலமா, அதாவது எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கிற போது எங்களுக்கு பக்கத்து எங்க சித்தப்பா வீட்டு வழியா வந்த சம்பந்தம் தான் இந்த சம்பந்தம். அவங்க இப்படி எங்க கூட ரொம்ப நட்பா, இந்த குடும்பத்தோட ஒரு நட்பா இருந்த காரணத்தினால எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி பொண்ணு எடுத்ததுலதான் இவங்க நான் கிறிஸ்டினா மாற மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்து, எல்லாரும் மாறுற நேரத்துல இவங்க இல்ல, பொண்ணுக்காக நான் கிறிஸ்டினா மாற மாட்டேன் கண்டிப்பா அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு அதாவது நம்ம கிறிஸ்தவர்களை கொஞ்சம் ஏளனமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் ஏளனமா பார்த்த ஒரு பார்வை மத்தியில நம்ம எப்படி கிறிஸ்டினா மாறினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கண்டிப்பா நான் மாற மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் நாளடைவுல அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ள அம்மா அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நீ அதாவது அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு அப்படிங்கும் போது நீ எந்த கடவுளையுமே ஏளனமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்த அந்த இவங்க அதெல்லாம் அவங்க செஞ்சதெல்லாம் சிந்திச்சு பார்த்தப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன வேதனை, நம்ம இப்படிலாம் பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதை நினைச்சு பார்த்துருக்காங்க. அப்படி நினைக்கும் போதுதான் சரி, அப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அந்த பெண் அப்படிங்கும் போது நம்ம அவங்க கிறிஸ்டினா மாறுவோம், நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம மனசு வருந்தி இந்த மதத்துல நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தாக்கம். அப்படி வந்ததுதான் எங்களுடைய திருமணம். இங்க நம்ம நம்ம கிறிஸ்டின் மதத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் மாறி நம்ம கோயில், அந்த கோயில்ல வச்சுதான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறமா அவங்க நம்மளை விட ரொம்ப அதிகமா அவங்க வீட்டுல ஹிந்து கடவுள் கும்பிடுவாங்க. ஆனா இவங்க அந்த கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையில இருந்து ஹிந்து கடவுள் போட்டோ முன்னாடி கூட நிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். அதே போல அவங்க ப்ரேயர் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. எப்போ பூசை ஆகட்டும், ஜபம் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. இப்போ கூட பிள்ளைங்களை வளர்த்துறதுலயும் அதே போலதான் ரொம்ப பக்தி. நம்ம மறந்தா கூட அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, பூசை பண்ணுவாங்க, இப்போ பூசைக்கு போகணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படிங்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் நல்ல ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபரா அவங்க மாறி இருக்காங்கன்னா அது கடவுளுடைய திட்டம் தான். அதான் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு. கடவுள் தமக்கு ஏற்புடையவரா இருப்பவர்களை அவர் அழைக்கவில்லை, ஆனா அழைத்தவர்களை அவர் தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி இருக்கின்றார். அதுதான் எனக்கு என் கணவர் வழியா நான் அதை உணர்ந்திருக்கேன். இப்ப கூட நான் நிறைய பணி செய்யறேன். என் மறைக்கல்வி பணி, அன்பிய பணி, அப்புறம் பொதுநிலையினர் பணியத்தோட சேர்ந்து நிறைய பணிகள் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் என் கணவர் தான். அவங்கதான் என்னைய நீ போய் உன்னுடைய வேலைகளை செய்யி, கடவுளுக்கு ஊழியம் செய்யி, நம்ம வாழ்வு சிறந்த வாழ்வா மாறும், நம்ம இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட மக்களா நம்ம இன்னும் நல்லா மேலும் மேலும் வளருவோம், நீ கடவுளுக்கு ஊழியம் செய்யி, என்னால முடிஞ்சது நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி என் கணவர் எனக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க இப்போ. அதனாலதான் எனக்கு இந்த வசனம் என்னை தொட்ட ஒரு வசனமா நான் உணர்றேன். வெரி குட், ரொம்ப அருமையான ஒரு பகிர்வு. சகோதரி, ஒரு சின்ன கேள்வி, நீங்க தப்பா நினைக்கலாம், நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி திடீரென்று அதுவரைக்கும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர் திருமணத்திற்கு பிறகு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம்? அதற்கான காரணத்தை கொஞ்சம் சுருக்கமாக நீங்க கூறினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என் கணவர் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கோயிலுக்குலாம் போறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட தான் செஞ்சாங்க. எப்படின்னா, கோயிலுக்குள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லுவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளவு நாள் இப்படி இருந்த, இவ்வளவு தீவிரமா இருந்துட்டு இப்போ கோயிலுக்குலாம் போறியே, நன்மை வாங்குறியே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு கொஞ்சம்
கூச்சப்பட தான் செஞ்சாங்க. நீ ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரிலாம் கூச்சப்பட்டாங்க. ஆனாலும் சரி நீங்க வாங்க, நம்ம கடவுளுக்காக நம்ம மாதிரி வந்திருக்கோம், நீங்க யாரையும் பார்க்க கூடாது, நீங்க வாங்க அப்படின்னு. ஆனாலும் அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப வெக்கம். அப்படியே யாரும் எதுவும் நினைச்சுவாங்களோ, எதுவும் சொல்லிடுவாங்களோ, நன்மை எடுக்கும் போது யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நீ இதுல இருந்து இதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு உணர்வு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைக்கு மொட்டை போடுறதுக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பையனுக்கு அவங்க வழக்கப்படி கல்யாணம் உங்க வழக்கப்படி நடந்ததுமா, சரி இது மொட்டை போடுற ஃபங்க்ஷன் மட்டும் எங்க வழக்கப்படி நடத்துவோம், ஆனா எப்பவுமே நாங்க திருப்பதி கோயில்ல தான் போய் மொட்டை போடுவோம், எங்களுடைய வழக்கம் அதுதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்க கிட்ட தனியா நான் கூப்பிட்டு நம்ம கடவுளுக்குலாம் நம்ம மாறிட்டோம், அப்புறம் திருப்பதி கோயிலுக்கு போய் மொட்டை போட்டா எப்படி சரியா இருக்குமா, அதுவும் யோசிக்கணும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தப்போ எனக்கு மனசு இல்லை. ஆனா அவங்களும் இங்கேயும் பேச முடியாம அங்கேயும் பேச முடியாம அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்தாங்க. சரி போடுவோம், ஃபர்ஸ்ட் மட்டும் தானே போட்டுருவோம் அப்படின்னு அவங்களும் ஒரே மனசா முடிவெடுத்துட்டாங்க. நான் சொல்றேன் வேண்டாம், 2 எஜமானுக்கு ஊழியனா ஒரு நாள் இருக்க முடியாது, ஒரே எஜமானுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையோட ஒரே எஜமானுக்கு ஊழியனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ இல்ல போவோம், போய் மொட்டை மட்டும் தானே போட்டுருவோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். திருப்பதிக்கு போயிட்டோம். போய் அங்க ரொம்ப கூட்டம், அந்த ஒரு ரூமா இருந்துதான் உள்ள போகணும். வெயிட் பண்ணி தான் போகணும். நாங்க காலையில போனோம்னா நைட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம். ஆனா உள்ள கரெக்டா அந்த தரிசனம் சொல்லுவாங்கல்ல, சாமி தரிசனம் வரும்போது உள்ள போயாச்சு. உள்ள போய் அந்த ஒரு இடத்துல திரும்பினா தரிசனம், அந்த ரூம்ல இருந்து திரும்பினா தரிசனம் பார்க்கணும். அப்படி இருக்கும் போது என் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு, அந்த குளிர் அவனுக்கு அந்த தண்ணி குடிச்சது, அந்த உடம்புல அந்த தண்ணியில லேசா அவனுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு முகம் கழுவுனது எல்லாம் அந்த கிளைமேட் தாங்க முடியாம அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு. ஃபிட்ஸ் வந்தோடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ நான் உடனே எனக்கு அந்த நினைவுல வந்தது, நம்ம தப்பு பண்றோம், அதுதான் நம்ம குழந்தைக்கு காட்டுது, நம்ம வேண்டாம், நம்ம இதுக்குள்ள வந்த பிறகு அங்க போகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னது. உடனே என் குழந்தை அப்புறம் நான் கடவுளை தான் மனசுல நினைச்சேன், கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், என் கணவரை நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் குழந்தைய ஃபிக்ஸ் ஒரு நிமிஷத்துல அங்க உள்ளவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் கூட்டு போய், நாங்க போகாமல ஆம்புலன்ஸ் கூட்டி போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அது என்னன்னா குளிர்னால பையனுக்கு அது தாங்க முடியாம ஃபிட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க 2 பேரும் குழந்தைய பார்த்தவங்க சொன்னோம், இவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம மொட்டை போடுறது இங்க வந்திருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன், இனிமேல் நான் அந்த மதத்துக்கு நான் போக மாட்டேன், அதை பத்தி நான் எதையும் நான் நினைக்கவும் மாட்டேன், அதுல நான் இருக்கவும் மாட்டேன், முழுமையா நான் என்னுடைய கடவுள் இயேசுவை தான் நான் முழுமையா நான் ஏற்றுக்கொண்டு முழுமையா நான் அவரை தான் பின்பற்றுவேன், அவருக்கு முழு ஊழியனா நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க என்னுடைய கணவர் அந்த வார்த்தையை சொன்னது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம் வருவோம். ஆனாலும் அவங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுல எதுவுமே அவங்க வீட்டுக்கு போறதோட சரி, அவங்க இதுல எதுலையுமே கலந்துக்கிட மாட்டாங்க. இன்னும் முழுமையா இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே சேர்ந்து என் கூடவே கடவுளை முழுசா பற்றி பிடிக்க ஒரு மகனா இன்னைக்கும் இருக்காங்க என் கணவர். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைங்களையும் அதே வழியில என் கணவர் ஊக்கப்படுத்து, பிள்ளைங்களையும் ஒன்னே மாதிரி பணி செய்ய வை. என் பொண்ணும் அப்படிதான், நான் எந்த பணி செஞ்சாலும் என் பொண்ணை கூட்டிட்டு போவேன், அவளும் அதே போல என்னைய பார்த்து அந்த அந்த பழக்கங்கள் எல்லாம் அவளும் இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கா. அவளும் வேலை செய்வா, கோயிலுக்கு போனா கோயில்ல சின்ன சின்ன வேலைகள் சொல்லாமலே செய்வா, அவளும் செய்வேன். என் பையனும் அப்படிதான், பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கோயில ஏதாவது ப்ரோக்ராம் வந்தா அவன் தான் 10-12 பேர்னாலும் அவன் டான்ஸ் சொல்லி கொடுப்பான். அவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ள பையனை, அவ்வளோதான் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து. நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இருந்தாலும் என் பையன் அதெல்லாம் பொருட்படுத்தாம நமக்கு கொடுத்த வேலை, நம்ம கடவுளுக்கு செய்யற பணி, இதை கரெக்டா செய்யணும். படிப்பு ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இருந்தாலும் ரெண்டையும் கரெக்டா கொண்டு போய் என் பையனும் அந்த கடவுளுடைய பணி செய்ததுல ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கான். நாங்க சேர்ந்து இன்னும் செய்வோம்.
வெரி குட், சூப்பர். உண்மையிலே நான் சில நேரங்கள் நினைச்சிருக்கிறேன், எப்படி இந்த மாதிரியான நிறைய பொதுநிலையினர் இன்னைக்கு திரு அவையில இந்த அளவுக்கு தங்களை முழுமையாக கரைத்து ஒப்பு கொடுத்து பணிகளை செய்கிறார்கள் என்று. உண்மையிலேயே உங்களுடைய அனுபவம் மிக ஆழமானது. இந்த அனுபவம், உங்களுடைய வாழ்க்கை பகிர்வு இன்று பல பேரை கண்டிப்பாக தொட்டிருக்கும். உண்மையிலேயே இறைவனை நாம் ஆட்சிப்படுத்துவோம். அவர் விரும்புகிறவர்களை அழைக்கின்றார், அழைக்கிறவரை ஏற்புடையவராக்கிறார், ஏற்புடையவரை அவருடைய மாட்சிமையில் பங்கு பெற செய்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். உண்மையிலேயே மிக அருமையான ஒரு பகிர்வை கொடுத்த சகோதரிக்கு நன்றி. இப்பொழுது உடனடியாக நாம் நற்செய்திக்குள் செல்ல இருக்கின்றோம். நற்செய்தியை குறித்து சகோதரி கரோலின் அவர்கள் இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனக்கு பிடித்த வசனம் அந்த புதையல் உண்மைதான் சொன்னேன். அதுல விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும். விண்ணரசு என்பது ரோமையர் 14:17 சொல்லப்பட்டது போல நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விண்ணரசுன்றது இறையாட்சியை பெற்றுள்ளது. அந்த இறையாட்சியை அந்த மேன்மையை உணர்ந்து அந்த புதையலை நம்ம நாடுவதுதான் நமக்கு மேன்மையான காரியமாக இருக்கணும் அப்படின்னு கருத்து உணர்த்தப்படுது. புதையல்னா ஆங்கிலத்துல ட்ரெஷர்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த உலக பிரகாரம் எதையெல்லாம் அதிகமாக பற்று வைத்திருக்கோமோ, செல்வமாக இருக்கட்டும், எதுவாக நம்ம எதெல்லாம் விரும்பி தேடி ஓடி நாடி அதை பெற்றுக்கொள்கிறோமோ அதுதான் புதையல் நினைக்கிறோம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பைபிளே நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் என்பதை நாம் சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். இதில் சொல்லப்படாத கருத்துக்களும் இல்லை, இதுல அறியப்படாத, இந்த பைபிளிலிருந்து அறியப்படாதவை ஒன்றுமல்ல. இந்த புதையல் இந்த பைபிள் மூலமாக இறை வார்த்தைகளை நாம் அதிகமாக கற்று அதன் விழுமியங்களை உணர்ந்து அதை இன்னும் அதிகமாக கற்று நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில புதையலை தேடும், அதாவது எப்படி அந்த நிலத்துல மறைத்து வைத்திருந்த புதையலை அவர் மூடி வச்சுட்டு மகிழ்ச்சியுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அதை பெறாரோ, அதே மாதிரி இந்த பைபிள்ல புதைந்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த எல்லாவற்றையும் உணர்ந்து நம்ம அதை அடைய முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாவீது ராஜால சொல்லப்பட்டோம்னா தாவீது 84 திருப்பாடல், தாவீது பாடிய திருப்பாடல் 84:10 சொல்லியிருக்காரு, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த வேற இடத்துல எல்லாம் வாழ்றதை விட உன் கோயில் முற்றத்துல நான் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த தாவீது அந்த இறை வார்த்தையை எவ்வளவு தூரம் நம்மளுக்கு உணர்த்திருக்கிறாரு தாவீது ராஜா. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா திருத்தூதர் பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு சொல்லியிருக்காரு, பிலிப்பியர் 3:8 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல பவுல்டியார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். மற்றெல்லாம் குப்பைன்னு சொல்றாரு, இந்த இறை வார்த்தை தான் ஒப்பற்ற செல்வம். இதுதான் ஒரு நம்மளுக்கு தேடி ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம் அப்படின்றத உணர்த்துறாரு திருத்தூதர் பவுல். அதனாலதான் அந்த தாவீது ராஜாவையும் எதனால இப்படி எல்லாம் இறைவார்த்தை அவர் பகிர்ந்ததாதான் அவர் புதிய ஏற்பாட்டுல முதல்ல இதே நம்மளுக்கு உணர்த்துறா. எப்படி சொல்லியிருக்குன்னா, தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் தான் வாசிக்கிறாங்க. அப்படி தாவீது ராஜாவை கடவுள் உயர்த்தி இருக்கிறார். அவங்க எல்லாம் இறை வார்த்தையை அதிகமாக நேசிச்சதுனால, இறை வார்த்தைப்படி வாழ்ந்ததுனால அவங்களெல்லாம் அதிகமா நேசிச்சிருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தவரை இந்த இறை வார்த்தை இதான் என்னுடைய புதையல் நினைக்கிறேன், என்னுடைய பொக்கிஷம் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பல பின்னணிகளோடு உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தையை இன்னும் மற்ற இறை வார்த்தைகளோடு தொடர்பு படுத்தி நீங்க அருமையா உங்களுடைய பகிர்வை கொடுத்தீர்கள். சகோதரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையோடு எப்படி இந்த புதையல் ஓமை ஒன்றித்து செல்கிறது என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது நம் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். அதாவது திருக்குறள் சொல்றது நீரின் அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின் அமையாது ஒழுக்கு. அதாவது நீர் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது. அந்த நீர் வேணும்னாலே வானம் மழை பெய்யணும்.
அப்ப மழைதான் மழை பொழிந்தால்தான் நீர் கிடைக்கின்றது உணர்த்துது. அது மாதிரி இந்த இறை வார்த்தை வந்து நம்மளுக்கு செயல்படணும்னா நம்ம முதல்ல இதை பற்றின அறிவு நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதை நான் ரொம்பவே உணர்ந்தேன். அது எப்படின்னா, நான் வந்து சில நேரங்களில் என்னுடைய பெற்றோர், எங்க அப்பா குடும்பம் வந்து ஒரு உபதேசியார் குடும்பம். கோயில ஆசிரியரா இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும். இருந்தாலும் கோயில்ல ஃபாதர்களுக்கு உபதேசியராக பணிபுரிந்த குடும்பம். அதை பத்தியெல்லாம் எங்களுடைய சிறு வயதிலிருந்தே திருப்பலியின் முக்கியத்துவம், நாள்தோறும் திருப்பலிக்கு செல்வது, நற்கருணை ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது, இதனை பற்றிய கருத்துக்கள் தான் ரொம்ப ஆழமா வச்சாங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு ஜெபம் பண்றதுல அது வந்து நான் என் தந்தையாரிடம் வந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் தான் நற்கருணை ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்தேன். இதை நான் சொல்லுவதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அதனாலதான் நாள்தோறும் திருப்பலிக்கு செல்வதை நான் வழக்கமா வச்சிருக்கேன். இதுல அந்த இறை வார்த்தைகள் அதனால நாள்தோறும் வாசிப்பது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. எங்க வெளியே கிளம்பணும்னா சங்கீதம் 91 படிக்கணும், 121 படிக்கணும், 23 படிக்கணும். இதெல்லாம் வந்து இறை வார்த்தைகளை படித்து படித்து கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். இந்த இறை வார்த்தை சில நேரங்கள் எனக்கும் சில சோகங்கள், வாழ்க்கையில் சில கஷ்டமான சூழல்கள் இருந்த போதிலும் இந்த இறை வார்த்தை எனக்கு வந்து ஒரு நேரத்துல எல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருந்த சமயத்துல திருப்பாடல் 34:5 சொல்லப்பட்டது போல அந்த வசனம் வந்து கோயிலுக்கு போயிருந்தா அந்த வசனம் அன்னைக்கு சொன்னாங்க, அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் மகிழ்ச்சியால் விழுந்தது, அவர்கள் முகம் அவமானப்பட்டு போவதில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற வசனம் இருந்துச்சு. அந்த வசனம் உண்மையிலே அன்னைக்கு எனக்கே சொல்லப்பட்டது மாதிரி இருந்தது அந்த வசனம். அதை குறித்து ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் கேட்பேன்ப்பா, உண்மை நோக்கி பார்த்தவர்கள் அவமானத்துக்கு உள்ளாகக்கூடாது, அவங்க முகம் மகிழ்ச்சியால் விழுந்துன்னு சொல்லிருக்கீங்க, என்னை வெட்கப்பட்டு போக விடக்கூடாது அப்படின்னு இன்னும் நான் கேட்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், ஆசிரியராக பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த வேலை பிரச்சனையில இருந்துகிட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு நாள் பஸ்ல பயணம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஐ சகோதரி வந்து ஒரு வசனம் சொன்னாங்க, நீங்க இன்னும் உனக்கு சம்பளம் கிடைக்கலையாப்பா அப்படின்ற வசனம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப கவலையோட இருக்கிற, உனக்கு வந்து இந்த வசனத்தை சொன்னாங்க எனக்கு. எப்படின்னா, நீதிமொழிகள் 13:12, நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மன சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போலாகும் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே அன்னைக்கு ஆண்டவர் தான் அவங்க மூலமா, இந்த இறை வார்த்தை மூலமா அவங்கள பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் மனசை தேர்த்திக்கிட்டேன். அது மாதிரி நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், ஆனால் நம்ம பைபிளை எடுத்து வாசித்தோம்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படி உடனே கிடைக்கணும் அப்படின்னு இல்லாம அவருக்கு எப்ப தேவையோ அவருக்கு எப்ப விருப்பமா தருவாங்கிற நம்பிக்கையோட தான் நான் இன்னும் இருக்கிறேன். அதனால இந்த இறை வார்த்தையை பயிர்வதிலேயோ இறை வார்த்தை படிப்பதிலே நான் ஒரு நாளும் வெட்கப்படவும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை என்பதை நான் பெருமையா இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப அருமையாக 3 பேருமே தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டி வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு குடும்ப ஜெபத்தில் நீங்களும் அமர்ந்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறை வார்த்தை மிக அருமையாக ஆழமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக உணர முடியும். இதைத்தான் இன்றைய இங்கு வந்துள்ள ஒவ்வொரு நபர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இறுதியாக நாம் இன்றைய 3 வாசகங்களையும் கொஞ்சம் விவரமாக எல்லோருக்கும் புரியும்படியாக அனைத்தையும் ஒருங்கிணைத்து உங்களோடு கொஞ்சம் பேசலாம் என ஆசிக்கின்றேன். இன்றைய வாசகம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு கண்ட கனவு இறையாட்சி, அதை நாம் எப்படி தேட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. புதிய ஏற்பாடு முழுவதும் இறையாட்சி என்ற வார்த்தை 160 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் மொத்தமை நற்செய்திகளில் 120 முறை நம் ஆண்டவர் இயேசுவால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு இந்த இறையாட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறையாட்சியை தேடுதல், மேன்மையானவற்றை நாம் தேடும் பொழுது மேன்மையானவர் மேன்மையான காரியங்களை நமக்கு செய்து தருவார் என்பதைத்தான் இன்று 3 பேரும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தேடல் வேண்டும், இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. குறிப்பாக 3 உவமைகள் வருகின்றன. முதல் உவமையில் வருகின்ற அந்த நபர் தேடினாரா என்றால் தேடவில்லை, அவருக்கு தானாகவே புதையல் கிடைக்கிறது. இரண்டாவது நபர் தேடுகிறார், அவருக்கு முத்து கிடைக்கின்றது. மூன்றாவது நபர் நல்ல மீன்களை பிடிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லோரும் இறையாட்சியை தேடுகிறார்களா என்றால் இல்லை.
ஆனால் ஆண்டவர் இறையாட்சியை தேட வைப்பார். இதுதான் சத்தியம். எப்படி? எடுத்துக்காட்டாக லோயலா இன்னாசியாரை எடுத்துக்கொள்வோம். அவர் போர் புரிந்து கொண்டிருந்தவர். ஆண்டவரை குறித்து அவருக்கு எந்த விதமான கருத்தும் என்னவும் கிடையாது. ஆனால் அவர் அடிபட்ட மறு நிமிடமே ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய விலை மதிப்பில்லாத சொத்து என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகிறது. அதே போல்தான் புனித பவுலடியார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தவர். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பணம், நான் ஒரு பரிசேயன் என்ற ஒரு ஆணவத்தோடு அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவரை ஆண்டவர் தொடுகின்றார். தொட்டு, அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல, என்னை தேடுவதுதான் உனக்கு முக்கியம். கிறிஸ்துவையும் அவரை பற்றிய கருத்துக்களையும் அறிவதே என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்கனவே சகோதரி கூறிய அதே இறை வார்த்தை பிலிப்பியர் 3:8 அதைத்தான் அவர் கடைசியாக தன்னுடைய வாழ்வில் முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்னும் கொஞ்சம் பேரை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேடுகிறார்கள். குறிப்பாக புனித அகஸ்தினார் இறையாட்சியை குறித்து தேடுகிறார். தன் செல்கின்ற இடங்கள் எல்லாம் எதில் எனக்கு நிறைவு உண்டு என்று தேடுகிறார். கடைசியாக ஆண்டவரிடம் வருகிறார். அவர் அவருக்கு நிறைவை கொடுக்கின்றார். புனித சவேரியார் எல்லாத்தையும் தேடிக்கொண்டு கடைசி இவர்தான் எனக்கு நிறைவு என்று ஆண்டவர் இயேசுவிடம் வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தேடல் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கடவுளின் திருவுளப்படி கண்டிப்பாக அவர்கள் இந்த இறையாட்சியை பற்றி அறிவார்கள், இறையாட்சிக்குள் வருவார்கள் என்பது இறை வார்த்தை நமக்கு திண்ணமான காரியமாக கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, மேலும் இந்த தேடலில் நாம் எப்படி தேட வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக முழுமையானதை தேட வேண்டும், மேன்மையானதை தேட வேண்டும், முதன்மையானவற்றை தேட வேண்டும். இந்த இறையாட்சி என்பது முழுமையானது, முதன்மையானது, மேன்மையானது. அப்ப இந்த மேன்மையானதையும் முழுமையானதையும் முதன்மையானதையும் நாம் தேடும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற கீழானவற்றை இழக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் 2 உவமைகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. புதையலை தேடுறாரு, மற்ற எல்லாத்தையும் அவர் விட்டு விடுகிறார், அதை மட்டும் போய் வாங்குறாரு. நல்ல மீன்கள் பிடிபடுது, மற்ற மீன்களை எல்லாம் அவர் விட்டு விடுகின்றார், அந்த நல்ல மீனை மட்டும் அவர் எடுத்துக் கொள்கின்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். குறிப்பா நம்முடைய சகோதரி வினிதா அவர்கள் கூறியதிலிருந்து அதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 50-50 அந்த பேச்சுக்கே நம்முடைய கடவுளிடம் இடம் கிடையாது. முழுமையான இடம், முதன்மையான இடம் அவருக்கு மட்டுமே. அப்படி நாம் கொடுக்கும் பொழுது தம்பி கூறியது போல அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்ம அவருக்கு ஒரு ஸ்பெஷலா அப்பொழுதுதான் நாம் மாறுவோம் என்பது தினம். ஆக இறையாட்சியில கீழானவற்றை நாம் இழக்க மேலானவற்றை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அங்கு நோ 50-50, இந்த டீலே கிடையாது என்பது தினம். அதே போல இறையாட்சி என்பது அவசியம், மேலும் அவசரம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானம் என்று இருப்போம், வெந்ததை தின்று விதி வந்து சாவோம் என்ற பேச்சுக்கெல்லாம் அங்கு இடம் கிடையாது. இது ஒரு அவசரமானது, அவசியமான ஒரு தேடல், இந்த இறையாட்சிக்கான தேடல். அன்பர்களே, இன்னும் பல பேரை நாம் இன்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய இருப்பது நிறைவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய இருப்பது நிறைவானது அல்ல, மாறாக நிறைவாக இருப்பதுதான் நிறைவானது. அந்த நிறைவானதை தருவது நம் ஆண்டவர் இயேசு. இந்த திருவிவிலியம், அவரை குறித்து நாம் தேடுகின்ற தேடல், அதுதான் நமக்கு நிறைவானதை கொடுக்க முடியும். என்னுடைய அறையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவ்வளவு பொருட்கள் இருக்கு, நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேனா? இல்லை. ஆனால் ஆண்டவரை குறித்து, நிறைவானவரை குறித்து நான் தேடும் பொழுது என்னுடைய வாழ்வில் நிறைவு இருக்கும். அகஸ்தியார் மிக தெளிவாக கூறுகின்றார் தன்னுடைய சுயசரிதைகளை. காளி குடங்களை ஏந்தி என்னுடைய காளி குடத்தை யாராவது நிரப்புவார்களா என்று ஒவ்வொருவரிடமும் தேடி அடைந்தேன். இறுதியில் தான் நான் கண்டுபிடித்தேன், அனைவருடைய குடமும் காளி குடமாகத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவரே, நீரே நிறைவான குடத்தை கொண்டிருக்கிறீர், உம்முடைய நிறைவான அந்த ஊற்றிலிருந்து என்னை நிறைவுள்ளவராக மாற்றும் என்று புனித அகஸ்தினார் எழுதுகிறார். அன்பர்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் அனைத்தும் நமக்கு மிக தெளிவாக கூறுவது, அவரை முதன்மைப்படுத்துவோம், அவருக்குரிய காரியங்களை தேடுவோம், மேன்மையானவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேடுவோம் என்று. அவரை தேட தேட அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், அவரை தேட தேட அவர் நம்மை முதன்மைப்படுத்துவார், அவரை தேட தேட அவர் நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார் என்பது திண்ணம். ஆக இந்த கலந்துரையாடலுக்கு
எங்களோடு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். மேலும் இந்த கலந்துரையாடலை தங்களுடைய வாழ்க்கை பகிர்வோடு நாம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் இறை நம்பிக்கையையும் உற்சாகப்படுத்திய நம்முடைய இரு சகோதரிகளுக்கும் அருமையான சகோதரருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாலை 5 மணிக்கு இந்த கலந்துரையாடலில் இருந்தும் திருவழிபாட்டு வாசகங்களில் இருந்தும் கேள்விகள் புலனக்குழுவில் கேட்கப்படும். புலனக்குழுவில் இந்த போட்டிகளில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் புலனக்குழுவினுடைய இணைப்பு, அந்த லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதில் கிளிக் செய்து இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யலாம். நன்றி. ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.